எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பா இருக்குங்க. ஆனா முதலீடு அப்படின்னு வரும்போது, இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அங்க ஒரு செக் பாயிண்ட் வந்து நிக்கும். ஆனா இப்ப நம்ப சொல்லப் போற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, முதலீடே தேவையில்ல. என்ன அப்படி முதலீடே இல்லாம ஒரு தொழில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த தொழில பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். வீணாக போகும் பொருட்கள வச்சு, நீங்க எப்படி மாசம் வந்து கம்பலா வந்து ஒரு ரூ. 50,000 வரைக்கும் இதுல வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மென்ட், நோ இன்வெஸ்ட்மென்ட், வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட் யூ கேன் ஏர்ன் அ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப் டூ ₹50,000. ரூ. 50,000 வரைக்கும் நீங்க இதுல ஏர்ன் பண்ண முடியும். உங்க உழைப்ப நீங்க இதுல போட்டா. முதலீடு பெருசா தேவையில்ல. ஆனா இந்த பிசினஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிமாண்ட் இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகு சாதன பொருட்களை வந்து நம்ம வீட்டில இருந்தே இல்ல ஒரு இடத்துல இருந்து தயாரிச்சு அதை நம்ம வந்து சேல் பண்ண போறோம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோவை பாக்குறீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. பக்கத்திலேயே பெல் சிம்பிள் வரும், அதுல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க. ரெகுலரா உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் வந்து இருக்கும். இப்போ வாங்க என்னன்றத டீட்டெயிலா பார்ப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீணாகும் பழத்தோட்கள், அதே மாதிரியே வெஜிடபிள் தோல்கள், இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாக்குறீங்கன்னா, இப்ப நிறைய ஜூஸ் ஷாப்லயும் சரி எல்லா இடத்துலயுமே தோட்களை வந்து வந்து தூக்கி குப்பையில தான் போடுறாங்க. ஆனா அந்த தோல்கள் மூலமா தயாரிக்கப்படுற பவுடருக்கு வந்து எவ்வளவு வந்து வேல்யூ இருக்கு, எவ்வளவு மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற ஜூஸ் ஷாப்பு இந்த மாதிரி நிறைய இடத்துக்கெல்லாம் போய் அவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி, நீங்க தூக்கி போடுற பழங்களோட தோல்கள் எல்லாம் எங்களோட பேக்ல போடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு நாங்க போய்க்கிறோம், உங்களுக்கும் வந்து இந்த குப்பையை தூக்கி இது பண்ற டிஸ்போஸ் பண்ற வேலையே இருக்காது, நாங்க அதை வந்து எங்க பர்சனல் யூஸுக்கு நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி அதை வந்து நீங்க செக்ரிகேட் பண்ணணும். செக்ரிகேட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி வந்து முதல்ல வந்து நிழல்ல காய வச்சு, அதுக்கப்புறம் நீங்க வெயில்ல காய வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பவுடர் வந்து நல்ல உபரியா கிடைக்கும். அந்த மாதிரி பவுடர்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க செப்பரேட் பண்ணணும். முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் செப்பரேட் பண்ணி, ஏன்னா எல்லாம் மிங்கிள்ட் ஆகி கிடக்கும். உங்களுக்கு பப்பாயா, ஆப்பிள் தோல் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க செக்ரிகேட் பண்ணி அதை வந்து நல்லா கிளீன் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க இது நிழல்ல காய வச்சு அப்புறம் வெயில்ல காய வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்ல வந்து நிற்கும். அந்த பவுடர்களை வந்து பாத்தீங்கன்னா ஹெவி டிமாண்ட் இருக்கு. எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர், பெரிய பெரிய சலூன்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கூட இதை பாருங்க இந்த மாதிரி பேக்கெட்டிங் பண்ணி நீங்க சேல் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபேஸ் பேக்குக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரல் பவுடர்ஸ்களை வந்து யூஸ் பண்றாங்க. அதிகமா டிமாண்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லெமனுக்கும் போமோகிரானேடு, அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சாத்துக்குடி தோல், அப்புறம் ஆரஞ்சு தோல், இதுல தயாரிக்கப்படுற பவுடர்களுக்கு அதிகமா டிமாண்ட் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. இந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து 100 கிராம்ஸே வந்து 150 ருபீஸ்ல இருந்து 200 ருபீஸ் வரைக்கும் வந்து விலை போகுதுங்க. இப்ப நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 100 கிராமோ 100 கிலோவோ இல்ல 1000 கிலோவோ பவுடர் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து 10 ரூபாய் லாபம் வைங்க போதும். இப்ப வந்து நீங்க இதுக்கு அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா நீங்க விற்க போறது வந்து 100 ரூபாய் அப்படின்னு வித்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நீங்க 100 கிலோவே வச்சுக்கோங்களேன், 100 கிலோ பவுடர் இன்டூ 10 ரூபாய் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 1000 கிலோ பவுடர் இன்டூ 10 ரூபாய்னா கூட உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் ஒரு வாரத்துக்கு ஏர்ன் பண்ண முடியும். இதுல இருந்து 4 வாரம் இதை பண்றீங்க அப்படின்னா நான் சொல்றது மினிமம்ங்க. நீங்க இந்த மாதிரி கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஜூஸ் ஷாப்ல கலெக்ட் பண்ணாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நீங்க 1000 கிலோ பவுடர் வரைக்கும் சேல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சும்மா நான் வந்து இதை வந்து ஒரு இது பண்ணல, நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, பீல்டு ஃப்ரூட் பவுடர் அப்படின்னு போட்டு பாருங்க, அதோட பவர் என்னன்றது தெரியும், அதோட வேல்யூ என்னன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா இதோட மார்க்கெட் வேல்யூன்றது அதிகம், அதே மாதிரி டிமாண்ட்ன்றது அதிகம். இந்த டிமாண்டை வந்து உங்களுக்கு வந்து நிறைவுபடுத்துறதுக்கு நிறைய பேர் மார்க்கெட்ல இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த டிமாண்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுகட்டணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஈடுகட்டலாம்.
நீங்க வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ரூட் ஷாப்ஸ்லயும் பக்கத்துல இருக்கிற எல்லா ஃப்ரூட் ஷாப்லயும் பேசி உங்களுக்குன்னு ஒரு கவரை வந்து இல்ல ஒரு பேஸ்கெட்டை வந்து வச்சு அதுல போட சொல்லி அதை செக்ரிகேட் பண்ணி நீங்க முதல்ல வந்து நிழல்ல இதை காய வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல காய வச்சிங்க அப்படின்னா பவுடர் ஃபார்மிங் நல்ல உங்களுக்கு குவாலிட்டியா வரும். அதை வந்து நீங்க பேக் பண்ணியும் பண்ணலாம். இல்ல பெரிய பெரிய சலூன் எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணலாம்னு சொல்லிடுறேன் பாருங்க. பியூட்டி பார்லர் கடைகள்லாம் நீங்க பெரிய பெரிய எல்லா இடத்துலயும் பேசி வச்சு இதை வந்து நீங்க ஈஸியா சேல் பண்ண முடியும். அதே மாதிரியே பெரிய பெரிய சலூன் ஸ்பாலாம் இருக்கு அவங்க கிட்ட. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் அங்கெல்லாம் வந்து இதை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். ஏன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி கேர்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பல்காக வாங்குவாங்க. சும்மா 100 கிராம் 50 கிராம் பேக்கெட்லாம் வாங்கவே மாட்டாங்க அவங்க. நீங்கள் அமேசானில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 100 கிராம் போட்டு 150 ரூபா அந்த மாதிரி கூட சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் பல்காக சேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கையிலேருந்து பொருட்கள் வந்து ஈஸியாக வந்து வெளியில் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு 1000 கிலோ இல்லை 2000 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா 1000 கிலோனாலும் உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும். 2000 கிலோனா உங்களுக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். 10 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைச்சா கூட நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 1000 கிலோ இன்ட்டு 100 ரூபா சேல் பண்ணுறீங்கன்னா கூட கணக்கு போட்டு பாருங்கள், 1 லட்சம் ரூபாய். உங்களுக்கு எல்லா செலவுகளும் போக ஒரு வாரத்துக்கு 50,000 ரூபாய் இருந்தால் கூட 4 வாரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இதில் ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போகலாம். நான் வந்து கரெக்டாக ப்ராஃபிட்டு இவ்வளோ வரும் அப்படி வரும்லாம் சொல்லலை. நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு தொழில் வாய்ப்பு இது. நீங்கள் யூஸ் பண்ணி இதை பக்காவாக பிராண்டிங் பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் சேல் பண்ணலாம். இது ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணுறது இருக்குது. அதே மாதிரியே இப்போ அந்த எனர்ஜெட்டிக் ட்ரிங்காக வந்து குடிக்கிறதுக்கு இருங்க. ஏன்னா போமோகிரானேட்டில் இருக்கிற இது எல்லாமே பவர் அதிகம். அதே மாதிரி கோவாவில் பவுடர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பவர் அதிகம். இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் மாதம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்க. யாருக்கு தேவையோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே பெல் சிம்பிள் இருக்கும், அதில் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க. ரெகுலரா உங்களுக்கு வீடியோக்கள் வரும். வாங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.